ஒண்ணுமே இல்லை, என்னுடைய வியாபாரத்துல ஒண்ணுமே இல்லை, நான் தான் நட்டேன், நான் தான் நீர் பாய்ச்சினேன், நான் தான் கொத்தி எரு போட்டேன், நான் எவ்வளவு பிரயாசம் எடுத்தேன் தெரியுமா, ஆனா லாபம், ஆனால் வெற்றி, என் பிள்ளை என்ன செய்ய எதுவுமே இல்லையே. நான் நம்புறேன், நீங்க நட்டீங்கல்ல, நீங்க நீர் பாய்ச்சினீங்கல்ல, ஆனா ஒருத்தர் இருக்கிறார், விளைய செய்கிற ஒருத்தர் இருக்கிறார், விளைய செய்கிற ஒருத்தர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ நட்ட, நீ நீர் பாய்ச்சின அந்த தோட்டத்திலே கர்த்தர் கனி கொடுக்கிற விருட்சங்களை கர்த்தர் எழுப்புவார். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் உனக்கு பலன் கொடுப்பார்கள். கர்த்தர் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் கர்த்தர் ஒலிவ மர கன்றுகளை போல கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் ஜெபித்த ஜெபம் வீணாய் போகாது, நீங்கள் பட்ட பிரயாசம் வீணாய் போகாது. கர்த்தரே வளர பண்ணுவார், கர்த்தரே வளர பண்ணுவார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள அந்த வளர்ச்சியை கர்த்தர் நம்மை பார்க்க பண்ண போகிறார். சத்தமா